ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஆயுத பூஜைனால எல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தொடச்சி அப்பப்பப்பா எவ்வளோ வேலைகள் அப்படிங்கிற மாதிரி வேலைகள் கரெக்டாக இன்னைக்கு நான் ஒருத்தி மட்டும்தான். அவங்க லைனுக்கு போயிட்டாங்க. அவங்க இருந்தாங்கன்னா எல்லா வேலையும் அவங்க தலையில கட்டிட்டு நம்ம வாட்டில் அப்படியே அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அதுக்கு வழி இல்லை, இன்னைக்கு நம்மளே தான் ஃபுல்லாக பண்ணி ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பாதி கிளீனிங்கில் இருக்குது. அது இல்லாமல் பூஜை ஜாமானெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தால் தான் அது ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். அப்பா ஃபுல்லாக க்ளீன் பண்ண அதுலேயும் இந்த ஆசையாக எல்லா இது வேணும் அது வேணும்னு வாங்கி வச்சுக்கிறேன். திருப்பி இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஐயோ இதெல்லாம் எதுக்குடா, மண் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போட்டு தேய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை தின வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. தொழிலும் சரி படிப்பும் சரி மேலும் மேலும் வளர எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை இன்னைக்கு நம்மளுக்கு, நான் இங்கே நாக்பூரில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் தசரான்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் இங்கே ஆயுத பூஜை எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. அது இல்லாமல் துர்கை அம்மன் வச்சுருக்காங்க. அதுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் நாளைக்கு தான். தம்பிக்கு ஸ்கூலே நாளைக்கு தான் லீவு. இன்னைக்கு சார் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஆயுத பூஜை நாளும் சரஸ்வதி பூஜை நாள் நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். விரதம் இருந்து சாமி கும்பிட்டாதான் நல்லா படிப்பு வரும் அப்படின்ட்டு. இன்னைக்கு என் பையனுக்கு விரதம் இருக்கணுங்கிறது கூட தெரியாம அது வாட்டில் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டாச்சு. சரி போயிட்டு வா சாமி அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.